about the uses of internet services. Internet services are used in teaching and learning, scholarly research, general information about the subject, correspondence. இன்டர்நெட் சர்வீஸோட அடுத்த அட்வான்டேஜஸ் என்னென்னா மூலமாக கிளாஸ் எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இன்டர்நெட் சர்வீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்காலர்லி ரிசர்ச்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட்னு சொல்லும்போது ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் இன்டர்நெட் சர்வீசஸ். Protocol is a set of rules that a computer on a network use for communication with other computers. There are various protocol suites available. Ethernet, used to transfer information on a LAN. It specifies number of wiring and signals standard for the physical layer. There are two ways of network accessing: media access control, data link layer, and common address format. Internet protocol provide communicable global address of and to the computer identify each other by the IP address. Protocolனா set of instruction. ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் மூலம் கூட நெட்வொர்க் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ப்ரோட்டோகாலுக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட் பற்றி பார்ப்போம். ஈத்தர்நெட் இன்ஃபர்மேஷன் லேன் டைப் ஆஃப் நெட்வொர்க்குக்கு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். லேனுடைய எக்ஸ்பென்ஷன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லும்போது லிமிட்டட் டிஸ்டன்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஈத்தர்நெட் கேபிளில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு ஒயருக்கும் என்ன மாதிரியான சிக்னல்ஸ் போகுது, ஒரு ஒயர் மூலமாக அந்த டேட்டா சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒயரிங் கேபிள் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஈத்தர்நெட் கேபிள் 2 லேயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும். லேயருக்கு மீடியா ஆக்சஸ் ப்ரோட்டோகால், டேட்டா லிங்க் லேயர் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணும். இது ரெண்டுத்துக்குமே காமனான அட்ரஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, குளோபலாக உள்ள கம்ப்யூட்டர்ஸை ஒன்றோட ஒன்று இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிஸ்டத்துக்கும் தனித்தனி ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். Transmission control protocol guarantees reliable proper message Transmission control protocol guarantees reliable proper delivery of data from the sender to the receiver. It breaks larger message, transport them reliably and reassemble them. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் என்ன பண்ணோன்னா, பெரிய டேட்டாவாக இருக்காது, சின்னதாக பேக்கெட்ஸாக கட் பண்ணி கரெக்டான டெஸ்டினேஷன் மெஷினுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மெஷின் வழியாக ரூட்டர் வழியாக சென்ட் ஆகி டெஸ்டினேஷன் மெஷின் ரீச் ஆனதும் அந்த பேக்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் லேபிளை வச்சு ஆர்டராக அசம்பிள் ஆகிற ஃபெசிலிட்டி அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் டு கனெக்ட் 2 computers over the network so that the user on one computer can transfer and perform file commands on other computer. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னா ஷார்ட்டாக எஃப்டிபின்னு சொல்கிறோம். இந்த எஃப்டிபி ப்ரோட்டோகால் மூலமாக எஃப்டிபி சர்வர் கம்ப்யூட்டர்ஸை ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணலாம். இது மூலமாக ஃபைல்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே
ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் முடியும். Hypertext Transmission Control Protocol HTTP used to retrieve web pages from the web server. HTTP ஓட எக்ஸ்பென்ஷன் Hypertext Transmission Control Protocol. இது வெப் சர்வரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் SMTP used for email transmission. SMTP ப்ரோட்டோகால் இமெயில் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கும் மொபைல் மூலமாக டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த SMTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். வெப் கான்செப்ட். The World Wide Web is an international hypertext system that links together millions of documents. Hyperlink which requests a different files from the internet when you click it. World Wide Web, a short form WWW அல்லது W3 கன்சார்டியம் சொல்கிறோம். இந்த வேர்ல்டு வைட் வெப்பில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்டாக இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறது நம்ம ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணும்போது டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும், அது கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அதுக்கிட்ட நம்ம மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகும்போது ஹேண்ட் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். இந்த வேர்ல்டு வைட் வெப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் ஹைப்பர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்தது ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்னு சொல்லும்போது அந்த லிங்க் ஹைப்பர் டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான ஓப்பன் ஆகிறது தான் ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறோம். Hypertext Markup Language. HTML is a collection of tags which is used to create format hypertext document. A web page is a document created using HTML. A website is a collection of related page. Web page and sites can be stored on the hard drive of local computer or web server on the internet. A web browser is a program that displays the web page it retrieves. Hypertext Markup Language short form வந்து HTML சொல்கிறோம். இந்த HTMLன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேக். இந்த டேக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜஸை ஹைப்பர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டட் டாக்குமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இதில் வேறு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா வெப்பேஜ்ன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் HTML டாக்குமெண்ட். HTML டாக்குமெண்ட் கலெக்ஷன்ஸை தான் வெப் பேஜஸ்ன்னு சொல்கிறோம். வெப்சைட்டுன்னு சொல்லும்போது அந்த வெப்பேஜ் வெப்பேஜஸோடைய கலெக்ஷன்ஸை தான் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். இந்த வெப்பேஜஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது வெப் சர்வர் யூஸ் பண்ணி இன்டர்நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட் சைடில் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுறத ப்ரௌசர்னு சொல்கிறோம். அந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுனால இதை வெப் ப்ரௌசர்ஸ்ன்னு சொல்கிறோம். Client server model of the web. The internet users in the client has the client software installed on his computer to access various internet services. When a user wants to connect, he uses the client software to connect to the server program, which provide the services or the information needed. Client server model எப்படி இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறோன்னா கிளைண்ட்னா எந்த மெஷின் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணதோ அந்த மெஷினை கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பதில் கொடுக்கக்கூடிய மெஷினை சர்வர்னு சொல்கிறோம். யூசர் வந்து அவனுடைய சிஸ்டத்தில் இருந்து கிளைண்ட் ப்ரௌசர் மூலமாக சர்வருக்கு அனுப்புவோம். சர்வர் அந்த இன்ஃபர்மேஷன் எந்த சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்குன்றதை சர்ச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப யூசருக்கு கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணுவாங்க. Retrieving data from the web. We can retrieve data by using the address of the file called Uniform Resource Locator URL. We can use URL
into the address box and can get the files we want. Retrieving data from the web. இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் இருக்கக்கூடிய யூஆர்எலோட எக்ஸ்பென்ஷன் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ன்றது அட்ரஸ் பாக்ஸில் நம்ம எந்த பேஜ் அல்லது எந்த சர்வரில் எந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோன்றதை டைப் பண்ணால் போதும், அது இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஆர்எல். The URL consists of three parts. Protocol is a set of rules that computer on a network used for communication with other computer. Domain name is the internet address of the computer that is hosting the site and storing the document. Path is the to access after the connecting to the server. ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஆர்எல் எப்படி இருக்கும்னா, யூஆர்எல்ல 3 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ப்ரோட்டோகால், செகண்ட் இருக்கக்கூடியது டொமைன் நேம், தேர்ட் இருக்கக்கூடியது பாத். ப்ரோட்டோகால் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட நெட்வொர்க் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம். அடுத்து டொமைன் நேம்ன்றது இன்டர்நெட் மூலமாக ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் அட்ரஸை தான் டொமைன் நேம் சொல்கிறோம். அடுத்து பாத்ன்றது நம்ம ரிட்ரைவ் கூடிய இன்ஃபர்மேஷன் எந்த டைரக்டரியில் என்ன ஃபைல் நேமில் என்ன எக்ஸ்டென்ஷனில் இந்த பாத் வந்து நம்ம சர்வர் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு http://www.linsweb.org resource.asp. இந்த யூஆர்எல்ல ஃபஸ்ட்டு ஹெச்டிடிபின்றது நம்ம ஹெச்டிடிபி டைப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். எஃப்டிபி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா எஃப்டிபின்னு அந்த ப்ரோட்டோகாலில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயாக இருக்கும். முதல் யூஆர்எல்ல ஃபஸ்ட் இருக்கிறது ப்ரோட்டோகால், என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்து அந்த என்ன டொமைன் நேமில் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. டொமைன் நேம் சொல்லும்போது எக்ஸ்டென்ஷன் ஓஆர்ஜின்னு சொல்லும்போது ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டொமைன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். .eduன்னு இருந்தால் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு, .mil இருந்தால் மிலிட்ரி பர்பஸ். இந்த மாதிரி என்ன எக்ஸ்டென்ஷனில் அந்த வெப்பேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து நம்ம எந்த டொமைன்லேருந்து அது வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து resource.asp ரிசோர்ஸுன்றது ஃபைலோடைய நேம், .asp ஏஎஸ்பி ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்குன்றதை இவ்வளோவுமே